பிரைஸ் தி லார்ட். இன்று வேதம் வாசித்தீர்களா? வாசிப்போம் பாருங்கள். திரளான தண்ணீரின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர் என்று சொல்லி சங்கீதம் 93:4 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலத்தை நாம் பார்க்கும்போது இயற்கையின் சீற்றங்கள் நம்மை நெருங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களிலே சென்னையில் பேரழிவை உண்டாக்கினது. இப்பொழுது தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் பேரழிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்கிறது நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு காரியம்தான். இது ஏன் சம்பவிக்கிறது என்கிற காரியத்தை உலகம் உணராமல் இருந்தாலும் நாம் உணர்ந்து கொள்கிறது என்கிறது, அறிந்து கொள்கிறது என்கிறது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 24ஆம் அதிகாரம் மத்தேயு 3ஆம் வசனத்தில் சீஷர்கள் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதற்கு இயேசு சொன்ன ஒரு காரியம் அது 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிதமான மிகுந்த உபத்திரம் அது உண்டாயிருக்கும் என்று சொல்லி, இன்றைக்கு நம்ம இந்த இயற்கையின் சீற்றத்தை பார்க்கும்போது இதுவரை சம்பவித்திராத ஒரு பெரிய இயற்கையின் சீற்றமாக இருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் இதை பார்க்கும்போது இல்லை இதை அனுபவிக்கும்போது கர்த்தருடைய வருகை மிக சமீபம் என்கிறதை உணர்ந்து அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, இந்த நாட்களை குறைக்க முடியாத ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடியினாலே அதே 22ஆம் வசனத்தில் இந்த நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாலும் தப்பிப்போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட என்று அந்த நாட்கள் குறைக்கப்படும் சில வேத வசனத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாம் இதை வேடிக்கை பார்க்காமல் ஜெபிக்கும்படி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் இந்த அழிவுடைய அளவை குறைப்பேன் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அழிவை முழுதுமாய் தடுத்து நிறுத்த மாட்டேன் என்றும் அவர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய ஜெபத்தினாலே அதை குறைக்கும்போது அழிவுகள் குறையும், வேதனைகள் குறையும், நஷ்டங்கள் குறையும். எனவே நாம் அதிக கவனத்தோடு கூட ஜெபிப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். திரளான தண்ணீரின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமைகள் நாம் அறிந்தவர்களாக அவரை தேடுவோம், அவரை சார்ந்து கொள்வோம், அவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். ஆமென்.